Hi guys, welcome to my channel. லாஸ்ட் வீக்கெண்ட் கலம்போ கலதாரி ஹோட்டலுக்கு தான் இன்டர்நேஷ்னல் டின்னர் புஃபேக்கு போயிருந்தோம். நாங்கள் ரொம்பவே அழகான ஹோட்டல். அதை விட அவங்களோட சாப்பாடு இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டர்ஸ் அண்ட் சூப்புன்னு நிறைய வெரைட்டிஸ் குவிச்சு வச்சுருந்தீங்கன்னா நிறைய விதவிதமான பன் வெரைட்டிஸ் இருந்துச்சு. விதவிதமான பட்டர்ஸ் இருந்துச்சு. இந்த பட்டர்ஸை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பட்டர்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சீஸுகள் வச்சுருந்தாங்க. அண்ட் இதை தவிர இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது எல்லாத்தையும் விட இவங்களோட ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதை விட பீஸா இருந்துச்சு. ஆனால் இந்த பீஸா வந்து அவ்வளவு நல்லா இருக்குமென்னு சொல்ல வேற இல்லை, சும்மா பரவாயில்லை, ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சு. அவ்வளவு எனக்கு இந்த பர்சனல் ஒப்பீனியன் பெருசாக அவ்வளோவா பிடிக்க இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்டட் சிக்கன் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ரைஸை ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு சீ ஃபுட் டெர்மினோ இருந்துச்சு, அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் கிட்னியையும் லிவரையும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு கறி ஒன்று செய்திருந்தாங்க. எனக்கு சீரியஸாக அந்த கறி பிடிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா டிஃப்ரெண்டான வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, நல்லா வடிவாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வெஜிடபிள் கொஞ்சம் ஆகாது. அப்புறம் பொட்டேட்டோ கறி இருந்துச்சு, அதை வித்தியாசமாக செய்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்டட் பீஃப் இருந்துச்சு. முதல் சிக்கன் வச்சுருந்தாங்க, அப்புறம் பீஃப் வச்சுருந்தாங்க, பப்படம், அதுக்கு பப்படம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சீ ஃபுட் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான சீ ஃபுட் கட்டில் ஃபிஷ் எல்லாம் சும்மா மிதந்து கொண்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி நிறைய விதமான மெயின் கோர்ஸ்கள் வச்சுருந்தாங்க, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ். அப்புறம் அங்காள பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸுக்கு தனி ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய விதமான சம்பல் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கூட சிங்களீஸ் கூட விரும்பி சாப்பிட்ட சம்பல் அண்ட் பருப்புகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை விட ரொம்பவே முக்கியமாக அங்கே க்ரப் கறி வச்சுருந்தாங்க, அதாவது நண்டு கறி. இது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நண்டு விற்கிற விலைக்கு நார்மலாக நண்டு இப்போ நான் 2000 கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன், 1500 2000 கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே நாங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ எடுக்கலாம், அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இந்த ஸ்பைஸியாக இருந்துச்சு. அப்புறம் பாஸ்தாக்குண்டே தனியான ஒரு செக்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக உடனே கூட பாஸ்தா நீங்கள் எப்படி உங்களோட பாஸ்தா வேணுமென்று இருக்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு போட்டு தருவாங்க. அதுவும் நீங்கள் பாஸ்தா உங்களுக்கு என்னென்ன வேணுமென்றதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் க்யூப்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் எடுத்து கொடுக்க அவங்க அதை செய்து உங்களுக்கு உடனே செய்து தருவாங்க. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அதில் இருந்த செஃப் மேரெலாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக செய்திருந்தாங்க. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்திருந்தாங்க. பாஸ்தா எல்லாம் சும்மா சீஸால் நிறைஞ்சிருந்துச்சு, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இது இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை சொல்கிறது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 6100 நெட் பர் பர்சன். அதாவது நீங்கள் இப்போது இதண்டேக்கில் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ்
அண்ட் வேட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 6100 மட்டும்தான் முடியும். அந்த ப்ரைஸுக்கு இது நிச்சயமாக ரொம்பவே ப்ராஃபிட்டபுளான ஒரு புஃபே தான். மற்றது நீங்கள் இதுக்கு போகும்போது கட்டாயம் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் போகணும். நான் கலதாரி ஹோட்டலில் நம்பரை உங்களுக்கு கீழே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். கட்டாயம் கால் பண்ணி போட்டுட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு போங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு புஃபேயாக இருக்கும் நம்புகிறேன். நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கால ரோல் ஐஸ்கிரீம் தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு செஃப் தனியாக இருந்து ரோல் ஐஸ்கிரீம் மேக் பண்ணி கொண்டு வந்தார். இந்த ரோல் ஐஸ்கிரீம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு செய்து தருவாங்க. நான் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி போட்டு செய்து தர சொன்னேன். சாக்லேட் சிரப்பை போட்டு அதை ஒரு கொத்து ரொட்டி மாதிரி கொத்தி செம்மையாக இருந்துச்சு. பார்க்கவே சட்டப்படி இருந்துச்சு. இது ஐஸ்கிரீமாக இல்லாட்டி கொத்து ரொட்டியான்னு தெரியாதுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. கொத்தி நல்ல டேஸ்ட்டாக செய்து தந்தார். சூப்பராக இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம் இங்கே இப்படி ஒரு ஹோட்டலில் இப்படி செய்கிறத பார்க்குறேன். சும்மா நல்ல வடிவாக அந்த செஃப் கொத்தி அதை நல்ல வடிவாக தந்தார். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரோல் ஐஸ்கிரீம் செம்மையாக இருந்துச்சு. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லி இதெல்லாம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து தருவேன். அப்புறம் தான் ரொம்பவே முக்கியமான பகுதிக்கு நாங்கள் போகிறோம். இதான் டெசர்ட் பகுதி. இங்கே எக்கச்சக்கமான டெசர்ட், 1 2 ஊறுப்பட்ட டெசர்ட். நான் நினைக்கிறேன் இந்த டெசர்ட்டுக்கு மட்டுமே நாங்கள் கொடுத்த காசு தாராளமாக இருந்துச்சு. ஊறுப்பட்ட டெசர்ட் வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் லைஃப்பில் காணாத அளவுக்கு வித்தியாசம் டெசர்ட் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. விதமாக இருந்துச்சு. நான் லைஃப்பில் இவ்வளோ விதமான டெசர்ட்டை ஒரு நாளும் பார்த்துருக்க மாட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு டெசர்ட் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேக் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கேக்ஸும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கேக்ஸ் எல்லாம். நான் இந்த புஃபே வெரைட்டிலேயே முதல்ல பார்த்து ஒரு டெம்டிங்கான விஷயம் இந்த டெசர்ட்டை தான். எல்லாமே நல்லா வடிவாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த விதமாக இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லா டெசர்ட்லேயும் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏனெண்டா ஃபாரினர்ஸை தான் இவங்க டார்கெட் பண்ணுறது. நாங்கள் கொஞ்சம் கூட சுகர்ஸ் எடுக்கிறது. ஆனால் இவங்க கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு எல்லா டெசர்ட்லேயும் ஓவராலாக பார்க்கல. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கால எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஒரு 4-5 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. இங்கே இந்த ஐஸ்கிரீமும் நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை இருந்தாலும் வேண்டி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்மளோட ஃப்ளேவர் சஃபாரி சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.